Hi friends, welcome to Reen Says. இன்றைக்கி என்னோடய பாப்பாக்காக நான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தேன். நான் அதை உங்களுக்காக இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். இதுக்கு பாதி கேரட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பாதி வெங்காயம் எடுத்துருக்கிறேன், அதையும் குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், 2 பீன்ஸு, 1 ஸ்பூன் அளவு கார்னு, 2 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், 1 கப் பாஸ்மதி ரைஸு வேக வச்சு வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம பேன் காஞ்சதுக்கப்புறம் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இதில் போடுறோம். நான் பாதி வெங்காயம் தான் இதில் சேர்த்துருக்குறேன். ஏன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஒரு லஞ்ச் பாக்ஸுக்கு இல்லை கொஞ்சமாக தான் நம்ம கொடுப்போம் இல்லையா, அதுக்கு தக்கன பாதி வெங்காயம் தான் நான் கட் பண்ணியிருக்கிறேன். அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த பச்சை மிளகாவையும் பொடியாக கட் பண்ணிடுவோம். கொஞ்சம் பெருசாக இருந்தால் அது கடிக்கும்போது காரம் தெரியும், நம்ம நல்லா பொடியாக கட் பண்ணால் காரம் தெரியாது. 1 ஸ்பூன் கார்ன் சேர்த்துருக்கேன். கார்ன் வந்து ஆப்ஷனல் தான், நான் வீட்டில் இருந்ததுனால சேர்த்தேன். இப்போ கேரட் பொடியாக கட் பண்ண கேரட்டு, இந்த கேரட்டையுமே கட்டமாக குட்டியாக கட் பண்ணணும். பீன்ஸு இதையுமே பொடியாக கட் பண்ணிக்கலாம். நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து பெருசாக போட்டால் குழந்தைங்க சாப்பிடவே மாட்டாங்க. இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டோன்னா பார்க்குறதுக்கும் கடையில் வாங்கினது மாதிரி இருக்கும், அவங்களும் நல்லா சாப்பிட்டு வந்துடுவாங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், ஏன்னா நம்ம காயில் உப்பு சாந்துடும் ஃபஸ்ட்டே போட்டோன்னா. தண்ணிலாம் விட்டுறாதீங்க, வெறும் உப்பு மட்டும் போட்டு நல்லா ஒரு ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இதில் நம்ம கட் பண்ணியும் சேர்க்கலாம், பொடியாக கட் பண்ணி இஞ்சி பூண்டும் சேர்க்கலாம். ஆனால் பிள்ளைங்க அது சாப்பிடும்போது அது நச்சுன்னு கடிக்கையில் அது நல்லா இருக்காது, அதனால் அது சாப்பிட மாட்டாங்க. ஸோ நம்ம பேஸ்ட்டாகவே போட்டுக்கலாம், அது ஃப்ளேவர் நல்லா வரும். முடிஞ்ச வரை கம்மியாகவே இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். கம்மியாக சேர்க்கும்போது அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். நிறைய சேர்த்தோன்னா அது ஒரு மாதிரி டாமினேட்டடாக இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்காக தான். இப்போ நம்ம எடுத்து வச்ச 1 கப் ரைஸை வந்து இதில் சேர்த்துருக்குறேன். நான் வந்து 1/2 கப் ரைஸை வேக வச்சு வடித்து இது 1 கப் ஆகிடுச்சு. இது நல்லா நம்ம இப்போ அதை வதக்கி விட்டுக்குவோம். அதில் ரைஸில் நான் உப்பு போட்டு வேக வச்சுருக்கிறேன். நம்ம எப்போவுமே ரைஸ் வந்து பழைய ரைஸை பிள்ளைங்களுக்கு கொடுக்கவே கூடாது. ஃப்ரிட்ஜில் நைட்டில் எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் அதை வச்சு காலையில் எடுத்து ஃப்ரை பண்ணி கொடுக்குறது வந்து வேண்டாம். நம்ம காலையில் செய்கிறோன்னா காலையில் வேக வச்சு ஃப்ரெஷ்ஷாக வேக வச்சு ஃபேன் காற்றுல ஆற வச்சு இது போல் நம்ம ரைஸ் பண்ணி கொடுக்கலாம். அதுதான் நம்ம குழந்தைங்களுக்கு ஹெல்த்தி. அதோட ரைஸ் வந்து பலன்னு வரணுன்னா நம்ம வடிக்கிறதுக்கு முன்னாடி 2 சொட்டு எண்ணெய் விட்டோன்னா, எண்ணெய் விட்டுட்டு வடித்தோன்னா அந்த ரைஸ் வந்து நல்லா பொழுன்னு அழகாக வந்துடும். நம்ம இந்த ரைஸில் வந்து எந்த கிச்சாப்பு சோயா சாஸு எந்த இதுவுமே நம்ம சேர்க்கலை. லைட்டாக பெப்பர் இப்போ சேர்த்துருக்கிறேன். வேறு எந்த மசாலாவுமே நம்ம சேர்க்கலை. அஜினமோட்டோ இது போல் ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே நம்ம கலந்துக்கல. வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம ஹெல்த்தியாக ரைஸ் ரெடி பண்ணியிருக்கோம். இதில் முட்டை வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். பாப்பாவுக்கு முட்டை பிடிக்காது, அதனால் நான் சேர்த்துக்கல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு இது மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.